காந்தியடிகள் கண்ட கனவை போல் இரவு 12 மணிக்கு கூட ஒரு பெண் முழுமையாக நகை அணிந்து தன் இல்லம் சேர வேண்டிய இல்லத்திற்கு பாதுகாப்பாக சென்று சேர்கிறார். அங்கொன்று இங்கொன்று நடைபெறுகின்ற தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குற்றச்சம்பவங்களை நாடுவதை ஊடகத்துறையினரை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொள்கிறேன். அவங்க நிஜ உலகத்துல வாழ்றாங்களா இல்ல கற்பனை உலகத்துல வாழ்றாங்களான்றது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கற்பனையில் பேசுறவங்க இந்த மாதிரிதான் பேசுவாங்க. நாட்டுல இன்னைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி, டிவி சேனல் எடுத்தாலும் சரி, 2 வயசு பெண் குழந்தைங்க கற்பழிப்பு, அந்த மாதிரி நிறைய பெண்களுடைய பலாத்காரம், கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை இது பண்ணது, சீரழிச்சது, அந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நிறைய பாலியல் வன்கொடுமைகள், குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. நடக்காத நாளே கிடையாது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்க எதை வச்சு 12 மணிக்கு போனா பாதுகாப்பா போறாங்கன்றத சொல்றாருன்றது அவங்க ஆட்சியை, அவங்க தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக வேணா சொல்லுவாங்க. ஆனா நடைமுறையில 100% பெண் பாதுகாப்புன்றது கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படி கிடையாது. முட்டு கொடுக்கறதுன்னா அவங்க ஓட்டு வாங்கணும். இப்ப எலெக்ஷன் வருது, ஓட்டு கண்டிப்பா பெண்கள் ஓட்டு சிதறாம வாங்கணும். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை நெகட்டிவாவும் மக்கள் மனசுல மாத்துறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஓட்டு குறையாம பாத்துக்கணும். அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் கையெடுத்து இருக்கிற ஒரு சில விஷயங்கள், ஊழல், பெண்கள் பாதுகாப்பு இன்மை, அந்த மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை அதே மாதிரி விலைவாசிகை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்வு. ஸோ அவங்க எடுத்திருக்கிற அந்த விஷயங்களை கண்டிப்பா இவங்க முட்டு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாதெல்லாம் இல்லைன்றத ஒரு பிம்பத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அந்த பெண்கள் ஓட்டு அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு விழும். ஸோ அதை விழுறதுக்காக இந்த மாதிரி அவங்க நெகட்டிவான விஷயங்கள் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்குன்றது முதலமைச்சர் கையில இருக்கு. அப்ப அந்த முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு டிபார்ட்மெண்ட்டை எந்த அளவுக்கு கையாண்டிருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி தான். நம்ம சொல்லல, இது நீங்க கேக்குறீங்க, நான் சொல்றேன். அது நீங்க கற்பனையில கேட்கல. நாட்டுல நடந்த அந்த விஷயங்களை அந்த டிவிலயோ நியூஸ்லயோ வெளியில வந்த அந்த உண்மைகளை என்கிட்ட கேக்குறீங்க. அப்ப அந்த அளவுக்கு சீர்கட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கா இருந்தாலும் சரி. முதலமைச்சருடைய அந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலேயே அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்கன்றதுக்கு இதை விட ஒரு சாட்சி வேற எதுவுமே தேவையில்லை. முதல்ல ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க. அது 100% யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா 100% நீங்க கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ, ஓட்டுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று போராடி எங்களுக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன்றதெல்லாம் நடந்திருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல எங்களுக்கு ஓட்டுக்கு காசு தரல, அதனால நாங்க காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவோம் ரோட்ல நின்று மறியல் பண்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்துதான் ஓட்டை வாங்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ரொம்ப அதால பாதாளத்துல போயிடுச்சு. எல்லாமே அதால பாதாளத்துல போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை மீட்டு எடுக்கணும்னா அந்த கடவுளே முதலமைச்சரா வந்தாலும் முடியாதுன்ற நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்கு. தமிழ்நாட்டினுடைய நிலைமைன்றது நான் பர்டிகுலரா டிஎம்கே மட்டும் சொல்ல மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஆண்டு அனைத்து கட்சிகளும் இப்ப 10%ல இருந்து அடுத்தது ஒரு 10,000 ரூபாய் கடன் இருக்குன்னா அதை 8,000 ரூபாய் குறைக்கணும். 8,000 ரூபாய் கடனை 5,000 ரூபாய் மாத்தணும். அந்த மாதிரி மாத்தாம 10,000 ரூபாய் கடனை 1 லட்ச ரூபாயும் 1 லட்ச ரூபாய் கடனை 10 லட்ச ரூபாயும் மாத்திட்டே தான் போயிருக்காங்களே